அவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பல கேள்விகளுக்கு தேவனிடத்தில் இருந்து நமக்கு சரியான பதில் கிடைப்பதில்லை. ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது? எதினால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எனக்கு மாத்திரம் நடக்கின்றது என்ற கேள்விகளுக்கு தேவனிடத்திலிருந்து எந்த பதிலும் நமக்கு வருவதில்லை. அறியாமையின் காரணமாக நாம் தேவனை கேள்வி கேட்பதும் சில நேரங்களில் உண்டு. கர்த்தாவே, ஏன் என் தகப்பனை எடுத்துக்கொண்டீர்? ஏன் என் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு நடக்க வேண்டும்? நான் ஒருவன் மாத்திரம் ஏன் இவ்வளவு கடினமான பாதையில் கடந்து செல்ல வேண்டும் என்ற கேள்விகளை கேட்கிறோம். என் மன வாழ்க்கையில் ஏன் இது நடக்கின்றது? ஏன் இந்த வியாதி என் குடும்பத்தினருக்கு வந்தது? நான் ஏன் எப்பொழுதும் இந்த பண பிரச்சனையில் இருக்க வேண்டும்? இவ்வாறு அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில விளங்கி கொள்ள முடியாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். இவ்விதமாக நாம் கர்த்தரை கேள்வி கேட்கிறவர்களாக அநேக நேரங்களிலே மாறிவிடுகிறோம். ஆனால் சூழ்நிலைகள் எப்படியாகிலும் இருந்தாலும் ஒன்றை தேவ பிள்ளைகளாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். என் தேவன் மாறாதவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் அவர் நன்மையானதை மாத்திரமே செய்வார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாகவே தோன்றுகிற கேள்விகள் தான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தோன்றிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 2 வருடங்களில் என்னுடைய தகப்பனார் மரித்து போனார். 45 வயதிலே மரித்து போனார். நான் என்னுடைய 17வது வயதிலே தேவனிடத்தில் அநேக கேள்விகளை கேட்டேன். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறியாது இருந்தோம். ஆண்டவரே, உம்மை அறிந்து 2 வருடங்களில் என் தகப்பன் மரித்து போய்விட்டாரே என்று பல கேள்விகளை தேவனிடத்தில் நான் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன். ஆனாலும் என் தகப்பன் இறந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இன்றைக்கு வரைக்கும் அந்த கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை. நானும் தேவனிடத்தில் அந்த கேள்வியை கேட்பதும் இல்லை. நான் அப்படியே அந்த கேள்வியை கேட்பதை தேவனிடத்தில் விட்டுவிட்டேன். தேவ பிள்ளைகளே, பல கேள்விகளுக்கு தேவனிடத்திலிருந்து நமக்கு எந்த பதிலும் வராது. ஆகையால் கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்கின்ற எந்த காரியமும் நன்மையாகவே இருக்கும் என்ற சந்தேகம் நமக்கு வர வேண்டாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் நன்மையாகவே தான் செய்வார். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள், மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள் என்று வேதம் சொல்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிற மறைவான காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்குரியதுங்க. அவருக்குரியது அது. அது அவர்கிட்ட நம்ம எந்த கேள்வியும் கேட்கவே முடியாது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது தீமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத தேவையில்லாத சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன தேவை, இந்த சூழ்நிலையில் நான் எப்படி அவரை காப்பாற்ற வேண்டும், இந்த சூழ்நிலையில் அவருக்கு நான் எப்படி உதவி செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்தவராக இருக்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்வார். இதோ தேவனிடத்தில் கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு, தேவ சமூகத்தில் நாம் கேள்வி கேட்டு புலம்பிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு அதுவாக நீ செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார் என்று சொல்வது போல நீங்க நினைச்சதை என் வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே.
நீங்க என் வாழ்க்கையில என்ன நினைத்திருக்கிறீங்களோ, என்ன தீர்மானித்திருக்கிறீங்களோ, என் குடும்பத்தாருக்கு என்ன தீர்மானித்திருக்கிறீங்களோ, என் குடும்பத்தாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீரோ அதை நீங்க செய்ய ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்போம். நானே தேவன் என்று அமர்ந்திருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறது போல, நானே தேவன் என்று அமர்ந்திருங்கள் என்று சொல்கிறது போல தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழ்விடாதிருப்பீராக என்று சொல்லி தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், தேவன் எனக்கு செய்வார், தேவன் எனக்கு செய்வார் என்ற அந்த காத்திருப்பு அவருக்குள்ளே காணப்பட்டது. யோபுவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், யோபு சொல்லுகிறார், ஸ்தோத்திரிக்கிறோம், யோபுனுடைய புஸ்தகத்துல அவர் செய்ய நினைத்தது, தேவரே சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறார். என் வாழ்க்கையில தேவன் செய்வார், நீ செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவரே. இப்போது என் வாழ்க்கையில் நடக்கிற இந்த இன்சிடென்ட் எல்லாம் பார்த்து நான் சோர்ந்து போயிட மாட்டேன். என் வாழ்க்கையில் நடக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பார்த்து நான் பின்வாங்கி போய்விட மாட்டேன், பின்னிட்டு பார்க்க மாட்டேன். நானும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுக்க மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் முன்னோக்கி தான் செல்வேன் என்று சொல்லி தேவ சமூகத்தை உங்களை அர்ப்பணித்து தேவனுக்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் நடங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் நன்மையானவைகளை செய்வார். நன்மையானவைகளை நமக்கு செய்ய அவர் தீர்மானித்திருக்கிறார். அவருடைய இருதயத்தில் நமக்கு நன்மையானவைகளை செய்ய தீர்மானித்திருக்கிறார். அவருடைய சிந்தையில நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதினதின் காலத்திலே நமக்கென்று ஒரு காலம் வரும்போது அந்த நேரத்திலே அந்த காலத்திலே கர்த்தர் அவைகளை நமக்கு கொடுத்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம் வாழ்க்கையில தேவன் செய்யும் போது நமக்கு ஆச்சரியமாயிருக்கும். ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது உள்ள காரியங்களை சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய்விடாதீர்கள். இப்போது இருக்கிற சூழ்நிலைகள் ஒரு நாள் நிச்சயமாய் மாறும். இப்போது இருக்கிற உங்கள் துன்பத்தின் சூழ்நிலைகள், போராட்டமான சூழ்நிலைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். உங்கள் சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அவருடைய சூழ்நிலையை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்தார். தேவன் என்கிற அந்தஸ்தை விட்டு, ஆமென் ஸ்தோத்திரம், அண்ட சராசரங்களை உண்டாக்கின படைத்த கடவுள் என்ற அந்தஸ்தை விட்டு மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தார். எனவே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இப்பொழுது இருக்கிற துன்பமான சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, இந்த வேலைக்காய் பாரத்தோடு செபிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க மாற்ற போறீங்கப்பா. இதோ ஒவ்வொரு பிள்ளைகள் கண்ணீரோடு கடந்து செல்கிற சூழ்நிலைகள், போராட்டத்தோடு கடந்து செல்கிற சூழ்நிலைகள், ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இப்போது இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற நீர் வல்லவர். அல்லேலூயா. அன்றியும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமோ. இதோ தகப்பனே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ நன்மையானதை, சகலத்தையும் நன்மையானதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறபடினாலும் நமக்கு நன்றி. இதோ செய்யுங்க ஆண்டவரே, நன்மையானவைகளை செய்யுங்கப்பா, நன்மையானவைகளை தாங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. இந்த துன்பத்தின் பாதிலிருந்து விடுதலையாக்குங்க. கண்ணீரின் பள்ளத்தாக்கு மாறட்டும். இதோ வேதனை நாட்கள் மறைந்து போகட்டும். தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் கிரியை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே தகப்பனே, இப்போது ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, இப்போது ஒரு அதிசயத்தை செய்யும் ஆண்டவரே, இப்போது ஒரு நன்மையான காரியங்களை கர்த்தராகிய தேவனை செய்ய முடியாய் செபிக்கிறோம். கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர். இதோ துன்பத்தின் பாதையிலே கடந்து செல்கிற ஒவ்வொருவருக்கும் நீ நன்மை செய்யும்படியாய், ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், ஒவ்வொருவருக்கும் நீ சகாயம் பண்ணும்படியாய் தேவனே ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே, இயற்கையை மாற்றுகிறவரே ஐயா, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுங்க. எல்லாருடைய பண தேவைகளை சந்திங்க. நிறைய பேர் பண பிரச்சனை போட்டு வாட்டி வதைக்கிறதா ஆண்டவரே, கடன் பிரச்சனை ஆண்டவரே, பண பிரச்சனை, குடும்பத்துல நிம்மதி இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. ஐயோ, பொழுது ஏன் விடுகிறது எனக்கு தெரியவில்லையே, ஏன் இந்த பொழுது விடுகிறது எனக்கு தெரியவில்லையே, இந்த நாளை எப்படி நான் கடக்க போகிறேன் எனக்கு தெரியவில்லையே, என்னை அறியாத ஒரு பயம், என்னை அறியாத ஒரு பயம் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு
ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலே காணப்படுகிற பிரச்சனைகளை, ஒவ்வொரு குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா போராட்டங்களை என் தேவனாகிய கர்த்தர் நீக்கி போட முடியாது ஜெபிக்கிறையா. நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரே. திடன் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமே எப்படி ஜெயித்தீரோ அதே போல இந்த போராட்டங்களை, பாடுகளை, உபத்திரவங்களை, அவமானங்களை, அசிங்கங்களை எல்லாவற்றும் ஜெயிக்கிற பலனை கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு தருவீராக. ஓ ஆவியானவர், எங்களை பலப்படுத்தும்படியாய், ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற துன்பங்கள் இருந்து விடுதலை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. உமது நாம மகிமைப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். என்ன ஜெப குறிப்பு வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக தேவ சமூகத்தில் திறப்பில் என்று ஜெபிக்க நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். அழையுங்கள், ஜெபிப்போம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.